Okey, selamat pagi semua. Selamat pagi Encik. Okey, hari ni saya bagi assignment kepada kamu semua. Tapi kamu kena buat secara individu. Baik Okey? Encik. Kalau nak cari idea atau maklumat boleh cari dekat internet. Kalau tak tahu juga atau buntu boleh jumpa saya. Boleh. Okey, ni dia punya data untuk assignment kamu. So, sila lepas dekat hand. So, saya nak kamu boleh buat research. Jangan buat bising lah. Ya? Nak menari boleh, jangan menyanyi. Baik Okey? Encik. Sila. எனக்கு ஐடியாவே இல்லை இந்த அசைன்மெண்ட் எப்படி செய்யுதுன்னு. நீங்கள் செஞ்சுட்டீங்களா? கூகுள் தான் இருக்குல்ல, கூகுளில் சர்ச் பண்ணி செய் அசைன்மெண்ட்டை. அதில் ரீசர்ச் பண்ணால் நிறையா இருக்கும், இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் கூகுள். என்கிட்ட தான் ஃபோன் இல்லை, நான் எப்படி ருஜு பண்ணுறது? ஃபோன் நோண்டி ருஜு பண்ணணும் இல்லை, கம்ப்யூட்டர் சென்டர் போனாலே காசு கட்டி ருஜு பண்ணலாம். மீரா இங்கே வா, நீ கம்ப்யூட்டர் சென்டருக்குலாம் போவேன்னா உனக்கு நான் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓ, ஃபோனில் இவ்வளோ விஷயம் இருக்கா? சோஷியல் மீடியா பார்த்து இவ்வளோ படிக்கலாமா? ஆயிம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? ஆமாம்மா, கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ தான் வந்தீங்களா? ஆமாம்மா, இப்போ தான் வந்தேன். என்னடா மாச்சி? நான் உங்ககிட்ட ஒரு சொல்லணும். என்னடா மாச்சி? என்ன சொல்லுவோம்? மா, படிக்கிறதுக்கும் ருஜு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வேணுமா? ஏன் இப்போ ஃபோனு? புக்கு ருஜு பண்ணி படிக்க தெரியாதா? மா, புக்கு ருஜு பண்ணலாம், ஆனால் அது ஜெல்லாசாக இல்லை. அதனால தான் நான் இன்டர்நெட் படித்தா ஒன்றும் ஜெல்லாசாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி பார்க்கலாம். முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டோம். போ. ஏம்மா அப்போ கோவப்படுறீங்க? அதுதானே படிக்கணும்னு சொல்லி ஃபோன் கேட்குது, வாங்கி தர வேண்டியதானே? நான் ஃபோன் வாங்கி தரலன்னு சொல்லலடா. வாங்கி தந்தா அவள் ஃபுல் நேரமும் எல்லா டைமும் அந்த ஃபோன்லேயே இருந்தோன்னு பயமாக இருக்கு. வீரா இங்கே வா, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ வரேம்மா. என்ன பண்ணுது? நீ தான் கேட்டல ஃபோன் வேணும் படிக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணணும்டா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல. Encik dah siap? Okey. Duduk. Mira, Ini Encik. ni kamu punya result.